வணக்கம். இந்த திரைப்படம் சம்பந்தமான உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? ஆஹ் மிகவும் சொல்லப்போனா ஒரு உணர்ச்சி பூர்வமான உணர்வுபூர்வமான அதே நேரத்தில் மீனவர்களுடைய வாழ்க்கைய தத்ரூபமாக வெளிக்காட்டுகின்ற அதே நேரத்தில் இதில் பல்வேறு விடயங்கள் பேசப்படுது. அது அந்த விடயங்கள் எல்லாமே விஷயமாக கடல்ங்கிறது ஒரு தாய்ங்கிறது சமனானதாக கருதப்பட்டிருக்குது. நானும் கூட பல மீனவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் அனைவருமே கூறுகின்ற ஒரு வார்த்தை தான், கடல்ங்கிறது எங்களுடைய அம்மா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கு. அதே போன்று இதனுடைய நடிகர்கள் அவர்களுடைய நடிப்பு எல்லாமே பேசப்படுகின்ற பொருளாக மாறி இருக்குது. அதே நேரத்தில் விஷயமாக அந்த சிறுமி நடிக்கிறார். நாங்கள் அதாவது விஷயமாக அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு எங்கட இளைஞர்களுடைய இயக்கத்தின் கீழே வருமா அப்படிங்கிற ஒரு கனவு கண்டுகின்ற ஒரு காலம் அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அதே போன்ற அந்தோனியாக நடித்த அவருடைய உண்மையிலேயே அவருடைய நடிப்பு மிகவும் ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. அதே போன்று அந்த இளைஞர்களாக நடித்தவர்களுடைய தத்ரூபமாக அது நெச்சுரல், எந்த விதமான ஒளிமறைவில்லாத நடிப்பாகவே இருக்குது. உண்மையிலேயே மீனவர்களாக வாழ்ந்து மீனவர்களாகவே இந்த படத்தை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இந்த திரைப்படம், அந்தோணி திரைப்படம் மிகவும் நல்லதொரு செய்தியை சொல்லுது. அப்ப அந்த நல்ல செய்தியை நாங்க எங்களுடைய சமூகத்துக்கு, மீனவ சமூகத்துக்கு எந்த அளவு உள்வாங்கப்பட்டு இருக்குங்கிறது எனக்கு சரியா தெரியல. இருந்த போதிலும் கூட நான் இந்த நேரத்திலும் கூட சிபாரிசு செய்யக்கூடிய ஒன்றுக்கும் மீறிய இலங்கையில பிறந்த ஒவ்வொருத்தரும் விஷேடமாக வடகிழக்கு என்பது 125% அதிகமான மக்கள் மீனவர்கள். அது மாத்திரமல்ல, அந்த மீனை நுகர்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டு அதை விட பல மடங்கு அதிகம். அதனால எல்லோருமே இந்த கடலோடு சம்மந்தப்பட்டிருக்கின்றோம். அப்ப அந்த வகையில உண்மையிலே நான் இந்த படத்தை மீண்டும் மீண்டும் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பினையும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் சொல்றேன். அதே நேரத்தில் மக்களை இதை வந்து பார்க்கும்படியும் மிக மிக அன்பாக அளிப்பேன். இல்லை கேட்கணும். இந்த திரைப்படம் பார்த்துட்டீங்க. எதிர்காலத்துல இனிவரும் காலங்கள்ல எங்கிற இளைஞர்களுக்கு உங்கள் சம்பந்தமான இந்த திரைப்படம் சார்ந்திருக்கிற கலைஞர்களுக்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? திரைப்பட கலைஞர்களுக்கான ஆலோசனையாக எடுத்துக்கொண்டால் நான் நினைக்கின்ற இன்றைக்கு நேற்றில் விஷயமாக நாங்கள் 2004ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு கால பகுதியில் இலங்கையில இருந்து திரைப்படங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அன்றைய காலகட்டத்தில் திரைப்பட கூட்டுத்தாபனத்தில் ஒரு தமிழ் பிரிவு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆவலோடு செயல்பட்டவர்கள் நாங்கள். அந்த வகையில் எதிர்காலம் என்பது உண்மையிலேயே பெண்மையிலேயே எங்களுடைய கலை, இலக்கியம், எங்களுடைய மொழிகளை, எங்களுடைய அறிவு ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்ப அந்த வகையில் நாளைய இளைஞர்களுக்கும் நாளைய எங்களுடைய கலைஞர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இவ்வாறான பல்வேறு ஆக்கங்களை, அதாவது பல்வேறு கோணங்களில் பல்வேறு ஆக்கங்களை செய்வதற்கு உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் பலவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அதே நேரத்தில் விசேடமாக கலைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்றோம் தான் கேட்டேன். நம்மட கலை படைப்புகள் வெளியே வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாருமே ஒரே கலைஞர்களாக, கலைஞனுக்கு ஜாதி, மதம், இனம், குலம் எந்த விதமான வேறுபாடுகள் கிடையாது. அவன் உலகத்தையே நேசிக்கின்றவன் கலைஞன். அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்க கடந்த காலங்களில் பல்வேறு இன்னர்களை சந்தித்து எங்களுடைய கலை கலாச்சாரம் பின்னடைவுக்குள்ளாக இருக்கிறது. இருந்த போதிலும் கூட இன்றைக்கு உயிர் பெற்று வருகின்ற பொழுது எங்களுடைய கலைக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கின்ற திசையை நோக்கி எமது இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறான பல்வேறு ஆக்கங்களை கொண்டு வாருங்கள். நிச்சயமாக உங்கள் பின்னால் மக்கள் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன்.
சின்ன பிள்ளை கேரக்டர். வேதிப்பிரிய ரமதான். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த திரைப்படம் கொஞ்சம் இந்த திரைப்படம் நீங்க பார்த்துருக்கிறீங்க. இந்த திரைப்படம் சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது? உண்மையாகவே அந்தோணி திரைப்படம் என்பது வாழ்வியலுடன் கடற்தொழில் வாழ்வியலுடன் அனைத்து தத்துவங்களையும் உள்ளடக்கி ஒரு நீண்ட திரைப்படம். உண்மையாகவே எந்த போரிங்கும் இல்லை. அதில் தத்ரோபாயமாக பழைய முறையிலிருந்து எவ்வாறு அந்த பழைய காலத்தில் குப்பி விளக்குகள் இருந்ததிலிருந்து சகலதும் அன்பு அந்த பழைய ஒரு யுகத்துக்கே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. பழைய யுகம் என்றதை விட ஒரு பெண்ணியத்தன்மை நிறைந்தது. அதே நேரம் பாச உணர்வு, பாசத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு மாறக்கூடிய ஒரு வசனத்தை எல்லாம் மக்களை நல்ல திசை திருப்பக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கியது. உண்மையாகவே அது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்றால் எங்களது கலாச்சாரங்கள் எல்லாம் சீரழிந்து கொண்டு போகிறது. இந்த படத்தை பார்க்கும்போது எங்களது கலாச்சாரங்கள், பண்பியல்கள், இயல்புகள் அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த திரைப்படத்துல ஒரு மனதை பாதித்த ஒரு காட்சி என்று சொன்னா அது எதுவா இருக்கும்? அப்படியான சம்பவங்கள் இந்த படத்துல இருக்கா? உண்மையாகவே இறுதி தருவாய் ஒரு கவலைக்குரிய ஒரு என்னென்று சொல்றது, கவலைக்குரியதாக இருக்கிறது. உண்மையாகவே அதை பார்க்கும்போது இவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்திருக்க கூடாது என்ற ஒரு உணர்வு எங்கள் மத்தியில் எழுகிறது தானாகவே. அது நாங்கள் படமாக பார்க்கவில்லை, ஒரு ரியல் ஒரு கருத்தியலாகத்தான் பார்க்க தோன்றுகிறது. மனம் கவலை அடைகிறது அந்த துன்பம், அந்த படம். அதனால நீண்ட ஒரு படத்தை பார்க்கும்போது, இறுதி தருவாயை பார்க்கும்போது எங்களோட நெஞ்சே ஒரு கவலையை அடைகிறது, அழ சொல்லி தோன்றுகிறது. நன்றி. இந்த கலைஞர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் என்னவா இருக்குது? உண்மையாகவே கலைஞர்களை நாங்கள் வாழ்த்தத்தான் வேண்டும். ஏனென்றால் இந்த படம் உருவாக்குவதற்கு, கதைகளை உருவாக்குவதற்கு, அதன் கருத்துக்களை உள்ளடக்கி ஒரு சிறந்த ஒரு தென்னிந்திய சினிமாவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தியலை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது கடினமான உழைப்பு, அது யாராலையும் தவிர்க்க முடியாது. நாங்கள் யுத்தத்தால் பல இன்னல்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். படத்துறையில் அனுபவங்கள் குறைவாக இருக்கிறது, ஊக்கப்பாடு குறைவாக இருக்கிறது. இப்ப அரசாங்க ரீதியாகவும் பெரும்பாலான ஊக்கப்பாடு குறைவு. ஏனென்றால் தென்பகுதியில் சிங்கள சினிமாக்கள் ஓரளவு வளர்ந்து விட்டன. ஏனென்றால் அவை ஒரு துறை இல்லை. நாங்கள் போட்டி போடக்கூடிய ஒரு இன்னல்களை எதிர்கொள்கிறோம். ஏனென்றால் தென்னிந்திய தமிழ்நாட்டில் அவர்களது படம் பெறுகிறது. அவர்களது படம் தான் ஒரு மோகங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் ஈழத்து படம், அதுவும் எமது நாட்டில் இலங்கையில் ஈழத்து கலைஞர்கள் எடுக்கின்ற படம் என்பது மக்கள் மத்தியில் போய் சேருவது கடினம். அதைவிட அவர்கள் அதில் உழைப்பை நோக்கி எடுக்கவில்லை. அவர்கள் அதிகமான பணம் செலவழித்திருக்கிறார்கள். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இவ்வாறான கலைஞர்களை ஒன்றிணைத்து ஒரு கலைச்சங்கம் ஒன்று உருவாக்கி தென்பகுதியில் இருக்கும் கலைஞர்களுடன் ஒன்றிணைத்து ஒரு ஊக்கப்பாடை எடுப்பதற்கான இன்றிலிருந்து நாம் முடிவெடுக்கிறேன். இந்த கலைஞர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், இப்ப அரசாங்கம் சில துறைகளுக்கு மானியம் கொடுக்கிறது. தென்பகுதி மீனவர் எடுத்துக்கொண்டால் மீனவருக்கு மானியம் கொடுக்கிறது, பிரச்சனை ஏற்படும் போது. ஆனா கலைஞர்களுக்கு இல்லை. அது ஒரு படம் எடுக்கும் போது ஏதாவது ஒரு ஒன்று கூடி கதைத்து அவர்களுக்கு ஏதாவது அரசாங்கத்தால் உதவிகள், சரீர உதவிகள், எங்களுக்கு அரசாங்கம் தீர்மானித்துட்டு இம்மெம் கோல் அண்டு மியூசிக்கல் கோல் எல்லாம் தியேட்டர் எல்லாம் கட்டி மியூசிக்கல் கோல் ஒன்று உருவாக்கணும் எல்லா மாவட்டத்திலேயும் என்று. இப்போது வடமாகாணத்திலேயும் அதை உருவாக்குவதற்கு இவ்வாறு கலைஞர் ஒன்றிணைத்து வடமாகாணத்தில் உருவாக்குவதற்கு என்னால என்ற உதவிகளை இன்று இந்த கலைஞர்களை தெரிவு செய்து ஒரு அவர்களுடன் கலந்தாலுக்கு அவர்களை பிரச்சனையை உள்ளடக்கி அரசாங்கத்துக்கு எடுத்து எம்பி அவர்கள் வளரும் மட்டும் ஏதாவது கலைஞர்களுக்கு மானிய ரீதியாக அரசாங்கத்தால் உருவாக்குவதற்கு ஒரு அரச கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற, அல்லது கோஆபரேட்டிவாவது ஒரு பதிந்து அரச கட்டமைப்பு நிதிகள் வழங்கும் போது ஒரு நிதி மூலங்கள் உருவாக்கணும். அது எதிர்காலத்தில் எடுப்பதற்கு தீர்மானித்துக்கிறேன். இவர் முன்னைய காலத்திலிருந்து தெரியும், கலைஞர்களை ஒன்றிணைத்து கண்டிப்பாக அரசாங்கத்தின் உதவியை பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதுணையாக இருப்பேன். எதிர்காலத்தில் வெகு விரைவாக எல்லா கலைஞருடைய கலந்தாலோசி அவர்கள் பிரச்சனையை எடுத்து எம்பி
நிதி மூலங்கள் ஏதாவது பெற்றுக் கொடுக்க முடியுமோ என்று செய்கிறேன். நன்றி. இன்னும் ஒரு விஷயம் வந்து இப்ப சினிமான்றது வந்து வர்த்தக ரீதியாகவும் சரி, மற்றது மக்களின் உணர்வுபூர்வமாகவும் சரி முக்கியமான பங்கொன்று ஆட்டி கொண்டு வருது. அப்ப நீங்க சொன்ன கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது எதிர்காலத்துல சினிமா சம்பந்தமான கலைஞர்களுக்கு அரசாங்கம் சார்பாக ஊக்குவிப்புகளை எதிர்பார்க்கலாம், அவர்களுக்குரிய அங்கீகாரங்களை எதிர்பார்க்கலாம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கோம். நம்பிக்கை கண்டிப்பாக உருவாக்குவேன் என்று இந்த இடத்தில் நான் எதிர்பார்க்க கூறுகிறேன். நன்றி அண்ணா, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்க இப்ப அந்தோனி திரைப்படம் பார்த்து முடித்திருக்கிறீங்க. இந்த திரைப்படம் சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை எதிர்பார்க்கும். ஏனென்று சொன்னா நீங்க சினிமா துறையிலையும் அனுபவம் மிக்கவர், அரசியல் துறையிலையும் அனுபவம் மிக்கவர். அப்ப ரெண்டு துறையிலையும் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஸோ அரசியல் மற்றும் சினிமா ரெண்டையும் சார்ந்து இது சம்பந்தமான கருத்துக்களை நாங்க எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்கண்ணா. அவங்க எடுத்த படத்தை விட நீ நல்ல படம் எடுக்கிற. என்னென்றால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அண்மை காலமாக பொதுவாக பார்க்கக்கூடியதாக இருந்த படங்கள்ல பெரும்பாலான படங்கள் வந்து யுத்த காலங்கள் அல்லது யுத்தத்தோட ரிலேட்டடான அதோட தொடர்புடைய மாதிரியான படங்களை தான் அதிக அளவில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை தாண்டி சமூகவியல் சார்ந்த விடயங்களை பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருந்தது. ஒரு தனித்தன்மையை காட்டுது. எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் விளங்குற மாதிரி நான் ஒரு வரியில சொல்லணும்னா, அதுக்கு ஒரு ராமிட படம் பார்த்த மாதிரி, ஒரு பாலா படம் பார்த்த மாதிரி அப்படியான ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்து கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் வந்து படம் தருது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீண்ட காலத்துக்கு பிறகு பொதுவாகவே நாங்கள் ஒரு கருத்து கேட்குற படத்தை அல்லது போனால் இப்போ 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 சமகாலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சிரிச்சு மகிழ்ந்து அல்லது ஹீரோ மெட்டீரியல் படங்களை தான் பார்க்க விரும்பும். அதை தாண்டி இதில் வந்து அந்த முதன்மை கதாபாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கதாபாத்திரங்கள் அந்த அந்த சமூகத்து மக்களாகவே வாழ்ந்திருக்கு. அப்படியே அதை பார்க்கும் பொழுது ஒரு மீனவ கிராமத்துக்குள்ள போய் இருந்துட்டு வர்ற மாதிரியான ஒரு உணர்வை படம் ஏற்படுத்தி இருந்தது ஒரு பெரிய விஷயம். நிறைய நாளுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல கதை படம் என்றதுக்கு வைப்போம். படம் மேக்கிங் வைஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. அதை தாண்டி கதை ஒரு நல்ல ஒரு எழுத்தாளரை அந்த படத்துக்கு உள்ள நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஒரு அவார்ட் அல்லது ஒரு நேஷனல் அவார்ட் கேட்டகரி படங்களுக்குள்ள வச்சு பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எது எப்படியோ ஈழத்து சினிமா வளர்ச்சியில இது அந்த வளர்ச்சியை பின்னுக்கு கொண்டு போற ஒரு படம் இல்லை, அதை வளர்ச்சியை முன்னகர்த்தி கொண்டு போற ஒரு படமாக தான் பார்க்கிறேன். அம்மா நிலமா, கடலோர காற்று, இந்த படங்கள் பார்க்குற பொழுது அப்படி இருக்குமோ அப்படி பிறகு அவங்களோட படத்தோட நான் இதை ஒப்புறேன்னு அப்படியான ஒரு கருத்துருவாகத்தை செஞ்சிடாதீங்க. எனக்கு கடலோர காற்று படம் பார்க்குற பொழுது கணேஷ் மாமாண்ட காமெடி எல்லாம் வந்து அந்த படம் அப்படியே காமெடியாவே ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கும். அந்த கடைசி சில நிமிடங்கள் வந்து இதயத்தை கணக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கு. அதே மாதிரி இதுவும் நல்ல காமெடி ஜோனர்ல எல்லாமே இருக்கிற ஒரு படமா ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து கடைசி நேரத்துல அப்படி கொஞ்சம் இதயத்தை கணக்க வைக்கக்கூடிய படமாக இருக்குது. படமாக பார்த்துட்டு போறது நல்லது. ஓகே, படமாக பார்த்துட்டு போவது நல்லது. ஓகே, இதுக்கங்கால வந்து எங்கிற தமிழ் சினிமாவில் இலங்கையில நான் நினைக்கிறேன் இது முதலாவதாக வந்து இசைஞானி இளையராஜா வந்து இசையமைச்சிருக்கிறேன். இதனால் இளையராஜா பெருமை கொள்கிறார். நன்றி. அப்ப இதை தாண்டி உங்களோட மனதை பாதித்த விடயங்கள் என்று ஏதாவது இந்த திரைப்படத்துல ஆழமா இருக்குதா? நிறைய நாளுக்கு பிறகு ஃபெமிலியை லவ் பண்ணுங்கோ, அதுக்கு ஸ்பேஸ் கொடுங்கோண்டு படம் சொன்ன மாதிரி ஆஸ் அ ஃபெமிலி மேன் எனக்கு அப்படி ஒரு கூட வேலை வெட்டி என்ன பிஸியாக இருக்கக்கூடிய
குடும்ப தலைவர்களுக்கு ஃபேமிலியோட இருங்கடாப்பா என்று சொல்ற மாதிரி ஒரு படமா இருக்கு. மிக்க நன்றி என்ன உங்கள் கருத்துக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த திரைப்படம் நீங்க இப்ப பார்த்திருக்கிறீங்க. இந்த திரைப்படம் சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? அந்தோணி திரைப்படம் ஒரு கனதியான திரைப்படம். ஒரு மீனவன் வாழ்க்கையில நடக்கிற ஒரு விடயங்களை தத்துரூபமாக எடுக்கப்பட்ட திரைப்படம். நினைக்கிறேன் நான் ஒரு திரைப்பட ரசிகன். இந்த வகையில் ஒரு கலைஞர்களை மதிக்கிற ஒரு ஆள். எத்தனையோ ஆயிரம் படங்களை பார்த்துருக்கேன். அது இங்கிலீஷ் படம், அது தமிழ் படம், சரி கன்னட படம் பார்த்துருக்கேன். இன்றைக்கு ஒரு முழு திருப்தியோட வழியில் வந்தா என்னன்னு சொன்னால், எங்களுடைய யாழ்ப்பாணம் மண், எங்களுடைய இந்த தீவு பிரதேசங்கள், கடற்பிரதேசங்களில் அருமையாக காட்டப்பட்டு எத்தனையாயிரம் படங்கள்லையும் எங்களுடைய இந்த இலங்கை மண்ணுடைய அந்த வாசம் தொட்டு இருக்குது. அதே போல தான் ஒரு மீனவர்கள் இந்த வாழ்க்கையில் குடும்பம் என்றா என்ன, காதல் என்றா என்ன, தொழில் என்றா என்ன, என்னத்துக்காக வாழ்கிறோம் என்ற அர்ப்பணிப்போடு சொல்லப்பட்ட ஒரு கதையாக நான் இதை பார்க்குறேன். உண்மையிலேயே மிகச்சிறந்த காத்திரமான ஒரு படைப்பு. இந்த திரைப்படம் போன்று பிற திரைப்படம் வர வேண்டும். நினைக்கிறேன் இந்த நடித்த கலைஞர்கள் எல்லாரும் தத்துருவமாக நடித்திருக்கிறார்கள். அவருடைய விசேஷமாக என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போன்று சகலதம் இசையிலிருந்து, நடிப்பில் இருந்து, எடுத்த லொக்கேஷன்ல இருந்து, காஸ்டியூம்ஸ்ல இருந்து சகல விடயங்கள் நல்லா இருக்குது. அருமை. இன்னும் ஒரு கேள்வி வந்து, இந்த திரைப்படத்தை நீங்க பார்த்துருக்கிறீங்க. ஆக மிகவும் அதிகமா உங்களை மனதை பாதிச்ச காட்சி என்று இந்த படத்துல ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இதுல வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்ன நிகழும் நாங்கள் வாழ்றே இல்லை. ஆனா எப்படியான கட்டங்கள் மனுஷன் வருகுது என்றதும், இந்த வாழ்க்கையில ஒரு மனுஷன் பிறந்து வாழ்ந்ததுலேருந்து அவன் எவ்வளவான விடயங்களை சந்திக்கிறான் என்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அது வித்தியாசமான படம் தான். நல்ல கதை ஒன்று எடுத்துக்கிறீங்கள். இல்லை, அது படத்தில் இருக்கிற அத்தனை அம்சங்களும் நல்லா தான் இருக்குது. எதிர்காலத்துலங்கிற இளைஞர்களுக்கு உங்கள் சார்பில், இந்த திரைப்படம் சார்பில், இல்லை தென்னிந்திய திரைப்பட கலைஞர்களை விட எங்கட கலைஞர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட மொழி, இளையராஜா இசையமைச்சிருந்தாலும் இதே போன்று எங்கடாக்களும் இசையமைப்பாங்க, இதே போன்று எங்கடாக்கள் நடிப்பாங்க. அப்போ இந்த படம் நினைக்கிறேன் உலகம் பூரா வெளியிடப்பட்ட திரைப்படம். இது போன்ற படங்கள் வரணும். எங்கடாக்கள் இயக்க வேணும், எங்கட கலைஞர் நடிக்க வேணும், அது உலக சந்தையில ஓட வேணும். அது போன்று அந்த அந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி தென்னிந்தியா மாதிரி இங்கே வர வேணும். இளைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? அவங்களுக்கு எங்கிற இளைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? அவங்களுக்கு சல்யூட். ஓகே, இதுக்கங்களை வந்து இந்த திரைப்படம் சம்பந்தமாக முக்கியம் ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியிருக்கா? இல்லை, இது எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். ஒருக்கா திருப்பூருக்கா இந்த படத்தை யாழ்ப்பாணமோ இல்லை இலங்கை பூரா திரையிடப்பட வேணும், சகலரும் பார்க்கணும். என்றால் இப்படியான படங்களை பார்க்க இயலாது, அது பார்க்க இயலாது. எனவே எங்கட கலைஞர் நடித்த படத்தை எல்லாரும் ஒருக்கா பார்க்கணும், முழு பேரும் பார்க்கணும். நன்றி அண்ணா, மிக்க நன்றி.